ஐபிஎல் 25ல பிளே ஆஃப்ல 4 போட்டிகள் பாக்கி இருக்கு. குவாலிஃபயர் 1, எலிமினேட்டர், குவாலிஃபயர் 2, அப்புறம் மெகா ஃபைனல். 4 டீமும் உறுதியாகிடுச்சு. ஆனா நம்ம மனசுல ஓடுற கேள்வி என்னன்னா, இந்த போட்டிகள்ல மழை பெய்தால் போட்டி ரத்து ஆகிட்டா இல்ல டை ஆகிட்டா என்ன ஆகும்? விதிமுறை என்ன? எந்த டீம் அடுத்த சுற்றுக்கு போகும்? ஃபைனல்ல கூட இப்படி நடந்தா யார் சாம்பியன் ஆவார்? இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதிலை நம்ம நபர் செய்தி கிரிக்கெட் சேனல் இந்த அறிக்கையில சொல்ல போகுது. உண்மையிலே 4 டீம் உறுதியாகிடுச்சுங்க. பஞ்சாப், ஆர்சிபி, குஜராத், மும்பை இந்தியன்ஸ். குவாலிஃபயர் 1 பஞ்சாப் மற்றும் ஆர்சிபிக்கு இடையில நடக்கும். எலிமினேட்டர் போட்டி குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் மும்பை இடையில நடக்கும். இதுக்கு அப்புறம் குவாலிஃபயர் 1ல ஜெயிச்சா ஃபைனலுக்கு, குவாலிஃபயர் 1ல தோத்தா குவாலிஃபயர் 2க்கு. எலிமினேட்டர்ல ஜெயிச்ச டீம் குவாலிஃபயர் 2க்கு போகும். அங்க யார் ஜெயிச்சார் அவர் ஃபைனலுக்கு. இதுதாங்க ஃபைனல் சாலை பட வரைபடம். உங்க திரையில தெரியும். ஆனா விதிமுறை என்ன சொல்லுது? உண்மையிலே புது விதிமுறை 25 ஐபிஎல்ல சில மாற்றங்கள் இருக்கு. அது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு விளக்குறேன். டை ஆனா சூப்பர் ஓவர் விளையாடுவாங்க. இது தெளிவாக எழுதியிருக்கு. சூப்பர் ஓவர்ல முடிவு வரலன்னா அடுத்த சூப்பர் ஓவர். எப்ப முடிவு வருதோ அது வரைக்கும் சூப்பர் ஓவர் நடந்துகிட்டே இருக்கும். ஒருவேளை மேட்ச் சூப்பர் ஓவர்ல நடக்க முடியலன்னா என்ன நடக்கும்? அதாவது உங்க போட்டி டை ஆயிடுச்சு, முதல் நிலை இது, உங்க மேட்ச் டை ஆயிடுச்சுன்னா அப்புறம் நீங்க சூப்பர் ஓவருக்கு போவீங்க. எப்ப முடிவு வருதோ அது வரைக்கும் நீங்க சூப்பர் ஓவர்ல விளையாட வேண்டியதுதான். ஒருவேளை சூப்பர் ஓவர் நடக்க முடியலன்னா என்ன நடக்கும்? அதாவது மழை வந்துருச்சு, ஒரு காரணத்தால சூப்பர் ஓவர் நடக்கவே இல்லை. சூப்பர் ஓவர் நடந்தது, அதுவும் டை ஆயிடுச்சு. அப்புறம் மழை வந்துருச்சு, கூடுதல் நேரம் பார்ப்பாங்க. அதுலயும் என்ன இல்லைனா புள்ளிகள் பட்டியல் அடிப்படையில் டீம் அடுத்த சுற்றுக்கு போகும். புள்ளிகள் அடிப்படையில் தான் ஃபைனல் வெற்றி பெற்றவர் முடிவு செய்யப்படுவார். ஏனென்றால் பிளே ஆஃப்க்கு மாற்று நாள் ரிசர்வ் டே இல்லை, ஐபிஎல்க்கு மாற்று நாள் இருக்கு. நாங்க முன்பு கூட பார்த்தோம், ஐபிஎல் இறுதி போட்டிகள் மாற்று நாளுக்கு போயிடுச்சு. ஸோ தெளிவாக என்னன்னா, டை ஆகிட்டா சூப்பர் ஓவர் விளையாடுங்க. சூப்பர் ஓவரும் நடக்க முடியலன்னா கூடுதல் நேரம் போவாங்க. கூடுதல் நேரமும் நடக்க முடியலன்னா அப்புறம் புள்ளி கணக்குப்படி டீம்கள் அடுத்த சுற்றுக்கு போகும். இதுதான் இந்த விளையாட்டு நிலைமையில் எழுதியிருக்கிற பிளே ஆஃப் விதிமுறைகள். இப்ப 4 டீம்கள் பஞ்சாப், ஆர்சிபி, குஜராத், மும்பை இவர்களின் ஃபைனல் வரைக்கும் உள்ள மேப் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். குவாலிஃபயர் 1 எலிமினேட்டர் போட்டி விளையாடணும். அப்புறம் என்ன நடக்கும்னு நான் உங்களுக்கு விளக்குறேன். ஆனா மேட்ச்ல மழை வந்துருச்சு இல்ல ரத்து ஆகிட்டா என்ன நடக்கும்? இந்த கேள்வி உங்க மனசுல ரொம்ப அடிச்சுக்கிட்டு இருக்கும். இப்படி நடந்தா பஞ்சாபிற்கு லாபம். இது நான் உங்களுக்கு குவாலிஃபயர் 1 முழுகா நிலவரம் விளக்குறேன். ஏனென்றால் பஞ்சாப் அட்டவணையில மேலே 19 புள்ளிகளுடன் இருந்தது. ஆர்சிபி மற்றும் பஞ்சாப் மேட்ச்ல ஏதாவது காரணத்தால் இந்த போட்டி நடக்க முடியலன்னா பஞ்சாபிற்கு லாபம். அது நேராக ஃபைனலுக்கு போயிடும். விதிமுறைப்படி அட்டவணை அடிப்படையில் தான் நிலைமை முடிவு செய்யப்படும். பஞ்சாப் நேராக ஃபைனலுக்கு போகும். ஆர்சிபிக்கு குவாலிஃபயர் 2 போட்டி விளையாட வேண்டியதுதான். இது தவிர எலிமினேட்டர் கூட நடக்கலன்னா குஜராத் டைட்டன்ஸ்களுக்கு ரொம்ப பெரிய லாபம் கிடைக்கும். குஜராத் டைட்டன்ஸ் குவாலிஃபயர் 2ல விளையாடும். ஏன்னா அது புள்ளிகள் அட்டவணையில 3 இடத்தில் இருந்தது. மும்பை இந்தியன்ஸ் 4வது இடத்தில் இருந்தது. இப்படிப்பட்ட நிலையில் மும்பை இந்தியன்ஸ் விளையாடாமலே வெளியேறிடும். ஒருவேளை இவர்களின் மேட்ச் எந்த காரணத்தாலையும் நடக்க முடியலன்னா சோ இந்த புள்ளிகள் அதன் அடிப்படையில் டீம்கள் அடுத்த சுற்றுக்கு போகும். இப்ப குவாலிஃபயர் 2ல கூட மேட்ச் நடக்கலன்னு வச்சுக்கோங்க. ஆர்சிபி குவாலிஃபயர் 2க்கு போயிடுச்சு. மேட்ச் நடக்காததால இதுக்கு அப்புறம் குஜராத் போயிடுச்சு. மேட்ச் நடக்காததால குவாலிஃபயர் 2ல கூட மேட்ச் நடக்கலன்னா என்ன ஆகும்? அப்புறம் ஆர்சிபி புள்ளிகள் அடிப்படையில் அடுத்த சுற்றுக்கு போகும். ஏன்? 2வது இடத்தில் இருந்த டீம் ஃபைனல், அப்புறம் பஞ்சாப் மற்றும் ஆர்சிபிக்கு இடையில் இருக்கும். மாற்று நாள் வரைக்கும் போகும். அங்கே கூட நடக்க முடியலன்னா புள்ளிகள் அடிப்படையில் ஜெயிச்சவர் தீர்மானிக்கப்படுவார். இதுதான் 25 விளையாட்டு நிலைமைகள். இதனால தான் சொல்றாங்க, நிறைய புள்ளிகள் எடுங்க, மேலே இருங்க, அப்போ உங்களுக்கு லாபம் கிடைக்கும். நீங்கள் எப்படியும் 3-4 இடத்தில் போகும்போது உங்களுக்கு கஷ்டம்தான் ஏற்படும். இது தவிர குஜராத் டைட்டன்ஸ் முதல் இடத்தில் இருந்தது. அது இவ்வளவு கீழே வந்து 3 இடத்தில் வந்துவிட்டது. பஞ்சாப் மெதுவாக மேலே வந்தது. சோ இப்ப பாப்போம் இந்த போட்டிகள் முழுசா முடியுமா இல்லையான்னு. இல்லை விளையாட்டு நிலைமைப்படிதான் இந்த முறை வெற்றி பெற்றவர் கிடைக்குமான்னு. நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள்? குவாலிஃபயர் 1, எலிமினேட்டர், குவாலிஃபயர் 2, அப்புறம் ஃபைனல் போட்டி அனைத்தும் நடக்க வேண்டுமா? இல்ல மழைக்கும் ஏதாவது போட்டி போயிடணுமா? லைக் பண்ணுங்க மற்றும் பகிர்வு செய்யுங்கள். லைக் அண்ட் ஷேர். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.